வெல்கம் டு லேட்டஸ்ட் ட்ரெண்டி கோட்ஸ். வாழ்க தமிழ். தனிமையை பற்றி பார்ப்போம். துன்பங்களை வளர்ப்பதும் தனிமைதான், அதை தணிப்பதும் தனிமைதான். தனிமை ஒரு கொடுமையான நோய். நமக்கு எளிமையாக கிடைத்துவிடும் ஏதோ ஒன்று யாரோ ஒருவருக்கு எட்ட முடிய கனவாக இருக்கலாம். எதற்கும் ஓர் மதிப்புண்டு. விவேகமற்றவன் சிந்திப்பதில்லை, விவேகம் உள்ளவன் மனப்பக்குவம் அடைவான். இரண்டிற்கும் இடைப்பட்டவன் உதைப்படும் பந்து போல எல்லோராலும் அலக்களிக்கப்படுகிறான். ஒருவர் கோபப்படும் பொழுது இன்னொருவர் அமைதியாகிவிடுங்கள். இன்னொருவர் கோபப்படும் போது நீங்கள் அமைதியாகிவிடுங்கள். இதை பின்பற்றினால் ஒற்றுமை அதிகரிக்கும். எதையும் தேவைப்படாத வயதில் எல்லாம் கிடைத்தது. எல்லாம் தேவைப்படும் வயதில் எதுவும் கிடைப்பதில்லை. அது பணமும் சரி, இறைவனின் கணக்கு எவருக்கும் புரிவதில்லை. பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுபோல் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது, நம் செயற்கையும் சரியாக இருக்க வேண்டும். ஒருவரை புகழ்வதை விட ஊக்கப்படுத்தி பாருங்கள். நம் வாழ்வதை காட்டிலும் பிறரை வாழ வைத்து பாருங்கள். வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள், பிறர் மனதில் நீங்கா நினைவுகளாக. அன்பின் கொண்டாட்டத்தில் இறுதியில் கேட்பாரற்று கிடக்கும் நிலையும் நமக்கு ஏற்படலாம். கவனம் தேவை வாழ்க்கையில். உழைக்க வேண்டிய வயது இதுதான் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ வேண்டிய வயது இதுதான் என்பதை நாம் எல்லோரும் மறந்து வாழ்க்கையை நோக்கி 1000 முறை தோற்றாலும் லட்சியத்தை கைவிடாதீர்கள். நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஓடியே ஆகுங்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும். நீ பெற்ற உதவியை யாரிடம் வேண்டுமானாலும் சொல், ஆனால் நீ செய்த உதவியை எவரிடமும் சொல்லாதே. எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் நம்மை நோட்டமிட்டு கொண்டிருக்கும் விதிக்கு தான் தெரியும் அடங்கும் நாள் என்பது தொலைவில் இல்லை என்பது. திமிர், அகங்காரம், ஆணவம் இது மட்டுமே மனிதனுக்கு இருக்கவே கூடாது. அது நிச்சயம் ஒரு நாள் அழிவை நம் வாழ்க்கைக்கு தரும். நடக்கையில் செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும், நீங்கள் உதறி தள்ளாதவரை. ஏமாற்றியவர்களுக்கு எப்படியோ கர்மம் உண்டு, அப்படியே அதே போலத்தான் ஏமாற்றப்பட்டவர்களுக்கும் பிரபஞ்சத்தில் கருணை உண்டு, மறவாதீர். உண்மையான உறவுகளுக்கு விட்டு கொடுங்கள், ஏனெனில் அது பாசம். உறவினும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடுங்கள், ஏனெனில் அதுதான் வேஷம். பயமாக இருக்கிறது இன்றைய தலைமுறையினரின் போக்கு. பிடித்த பொருள் செல்போன். படிக்காமல் பாஸாக வேண்டும், எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும், காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர்கள் தான் உன்னை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறுவார்கள். பார்த்து நடந்து கொள். நன்றி.